அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயங்கள் 29 மற்றும் 30. மாவீர ஹைதர் அலிகான் நவாப் பகதூரின் இரங்கல் மிக்க மறைவு செய்தி அதற்குள் ஹைதர் நகர் வரை எட்டி அதற்கு அப்பாலும் இப்பாலுமாக நிறைந்திருந்த கோட்டைகளிலும் எதிரொலித்து எத்தனையோ லட்சோப லட்ச கண்களில் எத்தனையோ ஆயிரம் உணர்ச்சிகளை விதவிதமாகவும் வித்தியாசமாகவும் பிரதிபலிக்க செய்தது. ஆளுநர் அயாஸ் கானுக்கு இந்த செய்தி சென்ற வாரத்திலேயே கிடைத்துவிட்டது. அதன் பிறகு அவன் செயல்பட தொடங்கிய பயங்கர சதித்திட்டங்களின் பாதிப்புகள் தாம் ஸ்ரீரங்கப்பட்டினம் வரை நிம்மதியற்று குழப்பத்தில் மூழ்கடித்தன. பெருமை மிக்க லால் மகாலே பேரவதிக்கு உட்பட்டு விட்டது. அயாஸ் கான் தனது நீண்ட நாளைய திட்டம், நெட்ட நெடிய கனவு, நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட ஆசை, நன்றியின் மறுபக்கம் இப்போதுதான் தருணம் வைத்தது வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது என்பதில் நிறையவும் குதூகலித்து உடனடியாக கர்னல் வில்ஸ் துறையை வரவழைத்திருந்தான். அவனிடம் ஏற்கனவே விவரித்த தனது பேராசை நிறைந்த திட்டங்களையும் ஒப்பந்தங்களையும் மீண்டும் நினைவுபடுத்துபவனைப் போல விவரித்தான். அனைத்தையும் தனது ராஜதந்திரம் நிறைந்த செவி மடல்களை நன்றாகவே திறந்து நிரப்பிக் கொண்டான் அந்த கும்பினியின் இராணுவ தளபதி கர்னல் வில்ஸ். அவனும் இந்த சமயம் கருதிய பெரு வாய்ப்பினை விவரித்து சென்னை சபைக்கு நீண்ட கடிதம் எழுதி விரைந்து அனுப்பி வைத்திருந்தான். படைகள் சுணக்கமில்லாமல் வந்துவிட வேண்டும் என்றும், திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அடைவதற்குள் ஸ்ரீரங்கப்பட்டினத்து சின்ன சுல்தான் அப்துல் கரீமிடம் ஓர் ஒப்பந்த உடன்படிக்கை எழுதி கையொப்பம் வாங்கிவிட வேண்டும் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தான். அந்த கையொப்பத்தை வைத்துக் கொண்டு அவன் நடத்தவிருக்கிற நாடகம் பல காட்சிகளை கொண்டதாக இருந்தது. ஆனால் அதற்கு அப்பாலும் சில பல ரகசியங்கள் அந்த கடிதத்தில் மிகவும் நரித்தன்மை கலந்து எழுதப்பட்டிருந்ததை கேவலம் சுயாட்சி பேராசை கொண்ட நன்றியின் மறுபக்கமாக மாறிய அயாஸ் கானால் அறிய முடியவில்லை. கெடுவானுக்கு வாழ்வின் ஒரு பக்கம்தானே புரியும். பாவம் அயாஸ் கான். அவனது சந்தர்ப்பத்துக்கேற்ப மாறும் நிலையுடைய ரத்தமோ இவ்வளவு ஈனத்தனமான பேடிமை நிறைந்த கடமையுடன் செயல்படும் போது அவனது நாட்டின் அழிவு பற்றி அவனுக்கு புரிய நியாயமில்லை என அந்த கோட்டையில் ஒரு சில விவரம் தெரிந்தவர்கள் வருந்தி கொண்டனர். புகழ் வாய்ந்த ஹைதர் நகரின் அரண்மனை கூடம் சின்னஞ்சிறியதாக இருந்தாலும் பெண்ணம் பெரிய கலை நுணுக்கங்களுடன் அதனை சீரமைத்திருந்தார் ஹைதர் அலி. அவரது ஓய்வு காலத்துக்கு என அமைக்கப்பட்டதாயிற்றே அது. இப்போது அவரே நீண்ட ஓய்வெடுத்துக் கொண்டு விட்டார். கர்னல் வில்ஸ் ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கனத்த சுருட்டை புகைத்துக் கொண்டிருந்தான். அவனது நினைவுகள் அந்த கூடத்தை புகைந்து வட்டமிட்டு சொல்லித்துக் கொண்டிருந்தன. அந்த கூடத்திற்குள் நுழைவோமா என அவன் எத்தனை நாட்களாக திட்டம் வகுத்துக் கொண்டிருந்தான். கர்னல் துரை, எல்லாம் சரிவர முடியும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. ஆனால் எப்படியும் திப்பு சுல்தானை எனது பேடனூர் சிறையில் அடைத்துவிட்டால் பிறகு எந்த கவலையும் நம்மை தாக்க காரணமே இல்லை. இப்படியும் அப்படியுமாக உலவிக் கொண்டிருந்த அயாஸ் கான் இவ்விதமாக தனக்கு தெரிந்த அரைக்குறை ஆங்கிலத்துடன் உருது மொழியை கலந்து கூறும்போது அவனது முகத்தில் எவ்வித மெய்ப்பாடும் வெளிப்படவில்லை. ஒரு நிமிடம் நின்று கர்னல் வில்ஸை நோக்குகிறான். அவனது உள்ளத்தில் திப்பு சுல்தானை பற்றிய நீண்ட நாள் வஞ்சம் புகைந்து நெருப்பாகி கனியும் தருணம் வைத்ததில் ஓர் அல்பமான சந்தோஷம். ஆனாலும் அதனை அவன் முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. கனமான சுருட்டை இருமுறை உருட்டி பொறுக்க இழுத்து புகையை கக்கிய பிறகு அண்ணாந்து கவனித்தான் கர்னல் வில்ஸ். என்ன சொன்னீர்கள்? திப்பு சுல்தானை இந்த பேடனூர் சிறையில் அடைத்து வைப்பதாவது? அதுவே ஒரு கவலைதானே. திப்பு சுல்தான் பிடிப்பட்டதும் துண்ட துண்டாக வெட்டி பஞ்சு பஞ்சாக்கி ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு பகுதியில் புதைத்தால்தான் எல்லோருக்குமே ஒரு நிம்மதி. கர்னல் வில்ஸ் தனக்கு தெரிந்த அரைக்குறை உருது பாஷையுடன் ஆங்கிலத்தையும் குழைத்து சொல்கிற போது அவனது நரிக்கண்கள் சுருட்டி நெருப்பு போல கடன்றிருந்தன. அயாஸ்கான் முகத்தில் அதுவும் சரிதானே என்கிற உணர்ச்சி மெல்ல விரிகிறது. இப்படியும் நடந்துவிட்டால் அனைவருக்குமே நிம்மதிதான். அயாஸ் கான், அப்துல் கரீமை நீங்கள் பரிபூரணமாக நம்புகிறீர்களா? திப்பு சுல்தான் பரிபூரணமான வீரன், ஆதலால் சத்தியத்திற்கு கட்டுப்படுவான். அப்துல் கரீம் கோழமை கலந்த வீரன், அதனால் அவன் அசத்தியவான் என்பது மட்டுமல்ல, பச்சை அயோக்கியன். அவனை எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு தெரிய வேண்டும். கர்னல் துரை,
நீங்கள் எவ்வளவுக்கு அப்துல் கரீமை நம்பி இருக்கிறீர்களோ அதே அளவுக்கே நானும் நம்பி இருக்கிறேன். அதாவது நீங்கள் நினைப்பதை நான் முழுவதுமாகவே ஏற்கிறேன் என்பதுதான் இதன் பொருள். இது மழுப்பலான பேச்சு. உங்கள் மனதில் இருக்கும் விஷயத்தை நீங்கள் தெளிவாகவே பேசலாம். தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் நான் அப்துல் கரீமை நம்பவில்லை. எனக்கு இந்த பேடனூரை எனக்கு சுயாட்சியாக சாசனம் வழங்கிவிட்ட பிறகு நீங்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தையே விழுங்குவதானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் எனக்கு வழங்கிய இந்த சுயாட்சி சாசனம் எக்காரணம் முன்னிட்டும் பறிபோக கூடாது. நல்லது, உங்கள் எண்ணத்தை பாராட்டுகிறேன். நிச்சயம் உங்களுக்கு வழங்குகிற சாசனம் பறிபோக காரணமே இல்லை. கர்னல் வில்ஸ் மிகவும் அர்த்தங்கள் அடங்கிய ஒரு பார்வையை அயாஸ்கான் மீது வீசி அழைக்கிறான். அயாஸ்கான் அற்பமான மகிழ்ச்சியில் முறுவலிக்கிறான். அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம் கர்னல் துரை? சென்னை பட்டணத்தில் இருந்து இராணுவங்களையும் அதற்கு முன்னால் செய்தியையும் எதிர்பார்க்கிறேன். எப்படியும் திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் அடைவதற்குள் செயல்கள் சுறுசுறுவென நடைபெற்று முடிந்துவிட வேண்டும் என நிமிடத்திற்கு நிமிடம் எதிர்பார்க்கிறேன். திப்பு சுல்தான் வந்தால்தான் என்ன? ராணுவத்தை வைத்து ஒரு கை பார்த்துவிட வேண்டியதுதானே. கடகடவென பெருநகை பொறுகிறான் கர்னல் வில்ஸ். பிறகு அந்த சிரிப்பிற்கான காரணத்தையும் விளக்கினான். நீங்கள் ஒரு கோட்டையின் தலைவன், இராணுவத்தின் பரிபாலகன் அல்லன். எனவே இராணுவ தந்திரம் பற்றி அறிய மாட்டீர்கள். அவ்வாறு இராணுவத்தை கொண்டு திப்பு சுல்தானை பதம் பார்க்க வேண்டும். பதம் பார்க்க முடியும் என்றால் எப்போதோ செயல்பட்டிருக்கலாமே. அது முடியாதது. திப்பு ஒரு மாபெரும் தேசிய புரட்சி தலைவன், மக்களின் ஆதரவு பெற்ற திலகம். அவன் இல்லாத போது ராஜதந்திரமாக ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றிவிட்டால் பிறகு திப்பு சுல்தான் வேறு எங்காவது ஓடி ஒதுங்க நேரிடும். மெல்ல மெல்ல, அதுவும் மெல்ல மெல்லத்தான் ஓடி விரட்டி பிடிக்க வேண்டும். அவ்வளவு எளிதில் அவன் அகப்பட மாட்டான். அவனை யதாஸ்தனமான மூல கேந்திரமான ஸ்ரீரங்கப்பட்டினமே முதலில் பிடிபட வேண்டும். அவன் வந்துவிட்டால் நேரில் கண்ட பிறகு இன்றைக்கு நம்முடன் உடன்படும், நம்மை எதிர்பார்க்கும் அப்துல் கரீமே மாறிவிட மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அவ்விதம் அவன் மாறிவிட்டால் நமது முயற்சிகள் அத்தனையுமே வீணாகி போய்விடும். எங்களுக்கு பயமில்லை, ஆனால் உங்களுக்கு மிஞ்சுவது பேராபத்து. புரிகிறதா? அயர்ந்து போனான் அயாஸ்கான். ஓ, இப்படியும் ஒரு பேராபத்து இருக்கிறதா? அவன் மிகவும் வேதனையுடன் தனது கழுத்தை தடவி பார்த்து கொண்டான். அவனது பயந்து போன பாவனைகளை கவனித்த கர்னல் வில்ஸ், அஞ்ச வேண்டாம் அயாஸ்கான். எப்படியும் இந்த உள்நாட்டு குழப்பத்தை சாதகமாக கொண்டு நாம் நமது திட்டத்தை சரிவர நிறைவேற்றி விடலாம். நமக்கு உறுதுணையாக இருக்கிற திவான் மீர் சாதிக் அங்கிருந்து எந்த காலகட்டத்தில் எப்படி செயல்பட வேண்டுமோ அதனை கவனித்துக் கொள்வார் என தைரியமூட்டினான். எனக்கும் இந்த ஒன்றை புரிந்து கொள்ள இயலவில்லை. திவான் சாதிக் எந்த எதிர்பார்ப்பை வைத்து இப்படி நமக்கு துணை புரிகிறார்? அதுதான் ராஜதந்திரம். ஹைதர் அலியின் ஆட்சியில் மீர் சாதிக் அனுபவித்த சுகங்களை கூட திப்பு சுல்தான் ஆட்சியில் அப்துல் அனுபவிக்க முடியாது. எனவே அப்துல் கரீமுக்கு ஆசை காட்டி ஒரு பொம்மை போல அரியணையில் அமர்த்திவிட்டால் பிறகு அனைத்தும் மீர் சாதிக்கின் கையில்தான். ஒரு ஹைதர் அலிக்கு எத்தனை கௌரவம் உண்டோ அத்தனையும் மீர் சாதிக்கை வந்து சேரும் அல்லவா? தன்னிலும் திவான் மீர் சாதிக் அனுபவிக்க போகிற அந்த சொர்க்கத்தை ஒரு கரம் கற்பனை செய்து வீங்கி வெடித்துக் கொள்கிறான் அயாஸ்கான். தான் எப்படி ஹைதர் அலி உயிருடன் இருக்கிற வரைக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டோமோ அப்படியே இந்த திவான் மீர் சாதிக்கும் எண்ணி இருந்தானா? அயாஸ்கான் இது குறித்து தீவிரமாக சிந்திப்பதை கண்ட கர்னல், என்ன யோசனை அயாஸ்கான் என்றான். நாம் எப்போது படைகளுடன் புறப்படுவது என்றுதான் யோசிக்கிறேன். அப்துல் கரீம் கணத்திற்கு கணம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பான். கையில் இருக்கிற சேனைகள் போதுமா? ஆனாலும் இருப்பதை கொண்டு உதவலாம் அல்லவா? திப்பு எங்கிருக்கிறான் என்ற செய்திக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அத்துடன் சென்னை பட்டினத்து ராணுவ பலத்தையும் எதிர்பார்க்கிறேன். இன்னும் கர்னல் வில்ஸ் முழுமையாக சொல்லி முடிக்கும் முன்பே அவனது அந்தரங்க பணியாளன் ஓடோடி வந்து வணங்கி நின்று, மாட்சிமை பொருந்திய கர்னல் துரை, திப்பு சுல்தான் கோலாரில் ஹைதரின் சடலத்தை புதைத்துவிட்டு படைகளுடன் கிளம்பிவிட்டான் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. உடையார் ராஜவம்சத்தவரிடம் இருந்து வேறு கடிதமும் வந்திருக்கிறது.
ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்நாட்டு குழப்பம் அதிகரித்து விட்டதாம். மக்கள் அப்துல் கரீமுக்கு எதிராக கோஷமிட்டு கிளம்பி விட்டார்களாம். இதற்கு காரணம் பெரிய சுல்தானா பேகம். அந்த அம்மாள் ஜனானாவில் இருந்து கொண்டு தக்க பாதுகாவலுடன் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்களாம். எந்த நேரத்திலும் அவர்கள் திப்பு சுல்தானை எதிர்பார்க்கிறார்கள். அப்துல் கரீம் தனக்குரிய ராணுவங்களை வைத்துக் கொண்டு உள்நாட்டு குழப்பத்தை அடைக்க முயன்று கொண்டிருக்கிறாராம். எப்படியும் நமது உதவி உடனடியாக தேவை என அவசர கடிதம் அனுப்பி இருக்கிறார் என துடிதுடிப்புடன் கூறி முடித்ததும் அசையாத கர்னல் வில்க்ஸின் பீரங்கி நெஞ்சம் கூட அசைந்து ஆட்டம் கண்டது. அந்தரங்க பணியாளன் கூறிய துடிப்புமிக்க செய்தியில் ஆங்கில மொழியின் பிரமாதமான பத பிரயோகத்தின் காரணமாக சிலது புரிந்தும் பலது புரியாததுமாக விழிக்கலானான் அயாஸ் கான். ஆல்ரைட், நீ போகலாம் என கூறி தனது அந்தரங்க பணியாளன் சென்று மறைகிறவரை பேசாது இருந்த கர்னல் வில்க்ஸ் அதுவரையிலும் நிறையவும் எதிர்பார்ப்புடன் செய்தியை அறிகிற துடிப்புடன் காணப்பட்ட அயாஸ் கானை நோக்கி விவரத்தை விளக்கினான். செய்தியை முழுக்கவுமாக அறிந்த அயாஸ்கான் பல வினாடிகள் வரை பேதலித்து போனான். பேராபத்து தனக்கு நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம் கணத்திற்கு கணம் மேலோங்கி நின்றது. கர்னல் துரை, தயவு செய்து இப்போது உடனடி நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். உங்கள் அபரிமிதமான ராஜதந்திரம் பயனளிக்க வேண்டும் என கூறும்போது அயாஸ்கான் தனது பயத்தை சொற்களில் தேக்கி இருந்தது அந்த குரல் நடுக்கத்தில் இருந்து நன்றாக தெரிந்தது. மீண்டும் ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வைத்தான் கர்னல் வில்ஸ். அவனது மூளை புகைந்தது. எழுந்து ஒரு முறை குறுக்கும் நெடுக்குமாக உலாவினான். அயாஸ்கான், நமது திரைக்கூடத்தில் எத்தனை கைதிகள் இருக்கிறார்கள்? ஏன் இவன் இதனை கேட்கிறான்? ஆனால் அது குறித்து விளக்கம் கேட்க இது சமயமில்லை என்று உணர்ந்த அயாஸ்கான், சுமாராக 5000 பேர் இருக்கிறார்கள் துரை என்றான். இவர்களில் போர்க்களத்தில் சிறைப்பிடித்தவர்கள் எத்தனை பேர்? 100 அல்லது 200 பேர்களை நீக்கி அனைவருமே போர்க்களத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். அனைவருமே எங்கள் இராணுவத்தவர்கள் இல்லையா? ஆமாம். அனைவரையுமே விடுதலை செய்யுங்கள். அனைவரையும் இராணுவத்துடன் இணைந்து அழைத்து செல்கிறோம். அனைவருக்குமே நமது வெற்றிக்கு பிறகு பரிசு படங்களுடன் மரியாதை நடக்கும் என உத்தரவிடுங்கள். ஆனால் இதை பற்றிய பேச்சை பிறகு வைத்துக் கொள்ளலாம். ஆபத்து காவேரியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக ஆணையிடுங்கள். மறு பேச்சின்றி அந்த கூடத்தை விட்டு வெளியே சென்றான் அயாஸ்கான். மூக்கின் அடிப்பாகத்தை இடக்கரத்து ஆள்காட்டி விரலால் தேய்த்து கொண்டே யோசிக்கிறான் கர்னல் வில்ஸ். பிறகு அந்த சுருட்டை வாயில் வைத்து உருட்டி உருட்டி புகைக்கிறான். மிக பெரிய கும்பினி இராணுவ தளபதியான அவனது சிந்தனை திப்பு சுல்தான் என்கிற ராஜ கர்ஜனையை எப்படி அடக்குவது என்பது பற்றியதில் சுழல்கிறது. ராஜ கர்ஜனை அவ்வளவு எளிதில் அடங்கிவிடுமா? அடக்கிவிடத்தான் முடியுமா? சிறைக்கோட்டத்தையே திறந்து விடுமாறு இடப்பட்ட அந்த திடீர் உத்தரவை கேட்டு அதன் தலைவன் மருண்டு போனான். யார் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்பது அல்லாது ஒட்டு மொத்தமாக அனைவரையுமே விடுதலை செய்து இராணுவ திடலுக்கு அழைத்துக் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற அயாஸ்கானின் உத்தரவு விரைந்து செயல்பட தொடங்கியது. உள்ளூர் குற்றத்திற்காக கைதான அந்த 100 அல்லது 200 பேர்களை தேடி பட்டியலிலிருந்து நீக்கும் அளவிற்கு பொறுமை இல்லை, நேரமும் இல்லை. அவர்கள் மட்டும் என்ன பாவம் செய்து விட்டார்கள்? அவர்களும் இராணுவத்துடன் வந்து பலியாகட்டுமே என எண்ணி விட்டான் போலும் அயாஸ்கான். பசவராஜ் ரங்கநாயகியை பற்றி ஒரு கணம் யோசிக்க மறந்து விட்டானோ அல்லது அவர்களையும் இராணுவ திடலில் சந்தித்துக் கொள்ளலாம் என எண்ணி இருந்தானோ? சிறைக்கோட்டத்தில் நடந்த இந்த கலவரத்தினூடே பேரம்பாக்கத்திலிருந்து ராஜா கானுடன் வந்த அந்த 18 வீரர்களும் இதுதான் சமயம் என அவர்கள் தப்பித்து செல்வதற்கு பதிலாக ஒரு ராஜ விசுவாச சுய ரூபத்துடன் பசவராஜையும் ரங்கநாயகியையும் தப்பிக்க செய்து அனுப்பி வைப்பதிலே தீவிரமாக முனைந்தனர். சிறைக்கோட்டத்திலிருந்து திபுதிபுவென சிற்றெரும்பு சாறை போல கைதிகள் சென்று கொண்டிருக்கையில் பேரம்பாக்கத்து வீரர்களில் இருவர் கோட்டை லாயத்தில் இருந்து ஒரு குதிரையை அபகரித்து வருவதில் உயிரை பணயம் வைத்து ஈடுபட்டனர். ஒருவன் தனது சட்டையையும் குல்லாவையும் அவிழ்த்து கொடுத்து ரங்கநாயகியை அணிந்து கொள்ள அவசரப்படுத்தினான். இதன் மூலம் வழியில் அவள் பெண் என்கிற நினைவு மற்றவருக்கு எழாமல் போகலாம் அல்லவா? வேர்வையின் முடை நாற்றமுடன் அவிழ்த்து கொடுத்த அந்த சட்டையையும் குல்லாவையும் பெற்ற ரங்கநாயகி அவற்றை அணிய குமட்டினாள்.
அவளது அந்த உள் உணர்வுகளை புரிந்து கொண்ட பசவராஜ், ரங்கநாயகி, என் சகோதரி, நமக்கு இதை விட்டால் வேறு அரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என தோன்றவில்லை. நான் அழிவது குறித்து கூட கவலைப்படவில்லை. உன்னை அழியாமல் என் நண்பனிடம் சேர்த்து விட வேண்டும். உனது கற்புக்கு நான் பாதுகாவலாக இருப்பேன் என அன்று கூறிய சொற்களை நிஜப்படுத்தி நிரூபிக்க வேண்டும். இங்கிருந்து நாம் தப்பிக்கிற போது உனக்கு பிடிக்காத சிலவற்றை நீ ஏற்றுதான் தீர வேண்டும். நம்மீது எவ்வளவு விசுவாசமாக இவர்கள் தங்கள் உயிரையும் மறந்து செயல்படுகிறார்கள். இந்த சட்டையும் குல்லாவும் பாரிஜாத மலர்களிலும் வாசனை மிக்கது என்றே நான் சொல்வேன் என்றான். ஓர் ஓரமாக அவர்கள் நின்று கொண்டிருந்ததை யார் கவனிக்கப் போகிறார்கள்? சிறையில் இருந்து விடுதலை கிடைத்ததே பெரிய யோகமாக கருதியவர்கள் விழுந்தடித்து ஓடிக்கொண்டிருந்தனர். இதற்குள் ஒருவன் மிக சாதுரியமாக ஒரு குதிரையை அவிழ்த்துக் கொண்டு வந்து தொலைவிலே நிறுத்திய வண்ணம் சமிக்கை செய்தான். ரங்கநாயகி, அதோ பார், குதிரையும் தயாராகி விட்டது. உன்னை குதிரையில் அமர்த்தி கொண்டு செல்ல நான் நாணப்படவில்லை. ஏனென்றால் நான் உனது உடன்பிறவா அண்ணன். நீ நாணப்படுவாயே, ஆனால் நமது நோக்கம் வீணாவது மட்டுமல்ல, உனது கற்பும் சத்தியமாக பறிப்போய்விடும். யோசிக்க இது நேரமில்லை. புறப்படு ரங்கநாயகி. உண்மையிலும் யோசிக்க நேரமில்லை என்பதை உணர்ந்த ரங்கநாயகியும் பசவராஜை பின் தொடர்ந்தாள். சற்றைக்கெல்லாம் அவளை முன்னால் அமர்த்தி கொண்ட பசவராஜ் குதிரையை தட்டிவிட்டான். அது நாலுகால் பாய்ச்சலில் அம்பென பாய்ந்து செல்வதைக் கண்டு சிலர் பெருத்த கூச்சலிட்டனர். அந்த கூச்சலை கேட்ட ஹைதர் நகர் வீரர்களில் 15 தொலைவிலே பறந்து கொண்டிருந்த பசவராஜை பிடித்து வர தமது குதிரைகளில் துள்ளி ஏறி அவனை தொடர்ந்தனர். சூரியன் மேற்கு வாயிலில் விழுந்து கொண்டிருந்தான். தனது திறமையின் பிடிப்பிலிருந்து சற்று மீறிவிடாத அளவில் குதிரையை விரட்டென விரட்டி வந்தான் பசவராஜ். இந்த பயங்கரமான வேகத்தின் காரணமாக ரங்கநாயகி பயந்து நடுங்கி மயக்கமுற்றிருந்தாள். அவளது உடல் எதிர்காற்றின் பேய் மோதலின் காரணத்தாலும் பசவராஜின் முழு அங்கங்களும் தன் மீது பட்டு இந்த அவஸ்தையான சோதனைகளுக்கு ஆளாகிவிட்டோமே என்கிற கூச்சமான நாணத்தக்க உள் உணர்வின் காரணத்தாலும் சில்லிட்டிருந்தது. என்ற ஒரு ஆடவனம் தனது உடலை இதுகாரம் தொட்டதில்லை. சகோதர வாஞ்சை உடையவனானாலும், ஏன் உடன் பிறந்த சகோதரனே ஆனாலும் தொட அனுமதிக்காதவளாயிற்றே ரங்கநாயகி. அவளுக்கு இப்படி ஒரு சோதனை முளைத்தது. அவளது உள்ளத்தை பெரிதும் பாதிக்க செய்து ஊசி முனைகளாக குத்தி வேதனைப்பட செய்தது. என்றாலும் இப்போது என்ன செய்ய இயலும்? ஆபத்துக்கு தோஷமில்லை என கூறிய உபனிஷத்தின் ஞான வாசகங்களை எண்ணி பார்த்தும் அவளால் சமாதானம் செய்து கொள்ள முடியவில்லை. தனது சங்கல்பம் இவ்விதமாக விட்டதே என்பதில் அவளது மனம் குமைந்தது. பசவராஜ் பின்னே வருபவர்களை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டான். அவனை துரத்தி பிடிக்க வந்த வீரர்கள் படு வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். இந்த வீரர்கள் பசவராஜை பொறுத்த மட்டில் சுண்டை கைகள்தான். ஆனால் கையில் குறைந்தபட்சம் ஒரு குத்துவாள் கூட இல்லையே. எப்படி அவனால் சமாளிக்க முடியும்? என்னதான் வாழ்வீச்சில் சமத்காரனாக இருந்தாலும் 10 வாள்களுக்கு இடையே ஒரு நிராயுதபாணியான அவனால் அப்படி என்ன செய்துவிட முடியும்? வேகத்தின் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத பூங்கொடி போன்ற ரங்கநாயகியோ இடையிடையே பயத்தின் காரணமாக அலறுவது பசவராஜுக்கு வேதனை தரத்தக்கதாகவும் சோதனை தரத்தக்கதாகவும் இருந்தது. அவனால் அதற்கு மேலும் பயணம் செய்ய முடியவில்லை. வேறு வழியின்றி குதிரையை பாதையை விட்டு விலக்கி ஓட்டி குறுக்கே புகுந்து அடர்ந்த ஓர் இடத்தில் நிறுத்தினான். அந்த பழக்கமில்லாத குதிரை வெறுமனே நிற்க கூடாதா? அதுவோ பெருத்த கனைப்புடன் முன்னங்கால்களை தூக்கி மீண்டும் தரையிலே போட்டு இப்படியும் அப்படியுமாக அசைந்து நிற்க சில வினாடிகள் பிடித்தன. குதிரையிலிருந்து இறங்கிய பசவராஜ் மெல்ல ரங்கநாயகியை ஒரு தெய்வ உணர்வுடன் தொட்டு இறக்கி ஒரு பக்கமாக ஒளிந்து கொள்ள செய்தான். வருவது வரட்டும் என்கிற மரண துணிவு அது. அவளின் அலறல் காரணமாக ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிடப் போகிறது என அஞ்சுவதற்கே அஞ்சி நடுங்கினான் அவன். அப்போதுதான் பக்கத்தே இருந்த படிக்கிணற்றில் தண்ணீரை அருந்திவிட்டு மேலே வந்த ஒருத்தி சுற்றுமுற்றும் பார்த்தாள். சற்று முன் குதிரை கணிக்கிற ஒலி கேட்டதே. தொலைவிலே அவளது கண் பார்வையில் பசவராஜ் தெரிந்தான். மாலையின் பொன் வெயிலில் அவனை அவள் இனம் கண்டு கொண்டாள். வேறு ஆறுமல்ல அவள். கிருஷ்ணகிரியில் பசவராஜ் ஆணையின் பேரில் 18 கசையடிகளை பெற்ற அந்த குடியானவனின் ஆசை நாயகி. வேகமாக நடந்து வந்த அவள் பசவராஜை நெருங்கி, வணக்கம் மகாராஜா. மகாராஜாவா?
எளிய மக்கள் அக்காலத்தே உயர்ந்த மக்களை அளிக்கும் வழக்கமான முறை இது என்பதை உணர்ந்து அவளையே கூர்ந்து கவனித்தான் பசவராஜ். அவனுக்கு அவள் யார் என்பது புரிந்துவிட்டது. நீயா? நீ எப்படி இங்கே வந்தாய்? என்னை நினைவு இருக்கிறதா மகாராஜா? கசையடிகளை கொடுத்து மைசூருக்கு கொண்டு செல்லும்படி உங்கள் சிப்பாய்க்கு உத்தரவிட்டீர்கள். அந்த சண்டாளன் வழியிலேயே என்னை விட்டுவிட்டு உங்களை பின்தொடர்ந்து விட்டான். சும்மா விட்டு சென்றாலும் பரவாயில்லையே, என்னை அங்கம் அங்கமாக அனுபவித்துவிட்டு ஒரு சக்கையை தூக்கி எறிவது போல எரிந்துவிட்டும் போய்விட்டான். நான் நடந்தே ஆங்காங்கே தங்கி வயிற்றை எப்படியோ நிரப்பிக்கொண்டு கிருஷ்ணகிரிக்கும் போக முடியாமல் மைசூரையும் எட்டி பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கிணற்று தண்ணீர் தான் இன்றைய ஆகாரம். ஓ, எத்தனை கொடுமையான காட்சி இது! மேற்கொண்டு யோசித்து சில கேள்விகளை கேட்பதற்குள் தொலைவிலே குதிரைகளின் குளம்படி சத்தங்கள் பயங்கரமாக நெருங்கியது. திரும்பி பார்த்தான் பசவராஜ். ரங்கநாயகி ஒரு மருங்கே மயக்கமுற்று சாய்ந்து கிடந்தாள். அவளை அப்போதுதான் பார்த்தாள் அந்த கிருஷ்ணகிரி நாயகி. மகாராஜா, யார் இவங்க? திப்பு சுல்தானின் வருங்கால மனைவி. நாங்கள் விரோதிகளிடம் சிக்கிக் கொண்டோம், தப்பித்து ஓடி வந்து விட்டோம். எங்களை பிடிக்கத்தான் அதோ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் ஒரு கூர்மையற்ற வாள் இருந்தால் கூட போதுமானது. அது கூட இல்லாததால் பதுங்கி நடுங்கி சாகிறேன். பெண்ணே, ஒரு உதவி செய்வாயா? நான் உனக்கு தண்டனை அளித்தவன். அதன் காரணமாக நீ அவதிப்படுகிறாய். உன்னை நான் உதவி கேட்பதே தவறு. தன்னை உணர்ந்து தலை குனிந்தான் பசவராஜ். பரவாயில்லை. என்ன உதவி தேவை மகாராஜா? நாங்கள் இருவரும் ஒன்று பிடிபடுவோம், இல்லை செத்து தொலைவோம். நீ இதன் முடிவை தொலைவில் இருந்து பார்வையிட்டு நேரே மைசூர் சென்று உனது மகாராஜா திப்பு சுல்தானிடம் இந்த விவரத்தை எடுத்து சொல்வாயா? ஹைதர் நகர் சிறையில் இருந்து தப்பி வந்ததாக சொல். திப்புவிடம் மட்டுமே சொல்ல வேண்டும். இது பரம ரகசியமானது. சொல்வாயா? சொல்வதாவது உங்களுக்கு கத்திதானே வேண்டும். கொஞ்சம் பொறுங்கள் என கூறிய கிருஷ்ணகிரி நாயகி ஏதோ வாளை எங்கோ ஒளித்து வைத்திருப்பவளை போல கண்களை பறக்க விரித்து தேடுகிறாள். தொலைவிலே ஒரு நீண்ட மூங்கில் களி இருப்பதை கவனித்து நிறைய சந்தோஷப்பட்டு கடவுளை வாழ்த்திக் கொண்டு அதனை எடுத்துக்கொண்டு சாலை நோக்கி விரைந்தோடினாள். என்னமோ வாளை எடுத்துக்கொண்டு தருவாள் என எதிர்பார்க்க இவள் கோலை எடுத்துக்கொண்டு குறுக்கே ஓடுகிறாளே என கவனித்த பசவராஜ் வியப்பு கலந்த பார்வையுடன் ஒளிந்த வண்ணமாக அந்த சாலையை கவனிக்கிறான். சாலையின் ஓரத்தில் கையில் மூங்கில் கள்ளியை கெட்டியாக பிடித்துக் கொண்ட அவள் துரத்தி வந்த வீரர்கள் 10 வேகமாக குதிரையில் அருகே நெருங்கிய போது கொஞ்சமும் தயங்காது சாலையின் குறுக்கே பாய்ந்தாள். அவ்வாறு பாய்ந்த போது கள்ளியின் மத்திய பாகத்தை தனது கரங்களால் கெட்டியாக பற்றி கொண்டு தடுத்து நிறுத்துபவளை போன்ற பாவனையுடன் உறுதியாக இருந்தாள். எதிர்பட்ட 2 குதிரைகள் வேகத்தின் காரணமாக தடைப்பட்டு திமிரி முன்னங்கால்களை தூக்கியதால் வெறிப்பட்டு பின்னங்கால்கள் பிசகி கீழே விழுந்து பரிதாபமாக கணித்தன. குதிரைகள் 2 மட்டும்தான விழுந்தன. கிருஷ்ணகிரி நாயகியும் தூக்கி எறியப்பட்டாள். அவளுடன் குதிரை மேல் இருந்த சில வீரர்களும் விழுந்து காயமுற்றனர். அவர்களின் உரையில் இருந்து எட்டி பார்த்த ஒரு வாளை துணிந்து உருவிக்கொண்ட அவள் ஒரு வெறிகொண்ட உணர்வுடன் தனது பலத்தை எல்லாம் ஒன்றே திரட்டி எழுந்து ஓடோடி சென்று அதனை தூக்கி புதர் நோக்கி எறிந்தாள். அடுத்து அவள் உடலில் பரிதாபமாக ஒரு வாள் இரக்கமில்லாது நுழைந்து விட்டது. அவள் பரிதாபமான அலறலுடன் தரையிலே சாய்ந்த போது புதரில் இருந்து வாளேந்திய சிங்கம் போல வெளிப்பட்டான் பசவராஜ். தனக்கு உதவியவளை தரையிலே சாய்த்தவனையே முதல் பலி கொண்டது அந்த வாள். ஏனையவர்களிடம் அது குழந்தை போல விளையாடியது. 1/2 மணி நேரமே அதிகம்தான். வந்தவர்களில் 2 மிஞ்சினர். அவர்களை ஓட்டமும் எடுத்தனர். அவர்களை துரத்தி செல்வது அனாவசியமானது என்பதை உணர்ந்த பசவராஜ் தன் பொருட்டு தியாகம் செய்த அந்த பெண்ணின் அருகே வருகிறான். கண்களில் நீர் மல்க அவளை கூர்ந்து கவனித்த பசவராஜ், பெண்ணே, உனது ஆத்மா சாந்தி அடைவதாக என கூறி கால்களை தொட்டு வணங்கினான். இந்த நாட்டின் தேசிய உரிமைக்காக இன்னும் எத்தனையோ ஆத்மாக்கள் சாந்தியடைய இருக்கின்றன என்கிற உணர்வுடனே ரங்கநாயகியை நாடி சென்று நடந்த விஷயத்தை விளக்கினான். அவளும் எழுந்து வந்து அந்த பெண்ணை கவனித்து தனக்குள் வாழ்த்தி வணங்கிக் கொண்டாள். தொலைவிலே விழுந்து கிடந்த வீரனின் வாழ்வுரை ஒன்றை கலற்றி எடுத்துக்கொண்டான் பசவராஜ். தன்னிடம் இருந்த வாளை அதற்குள் சொருகிக் கொண்டான். போதாக்குறைக்கு இன்னொரு வீரனுடைய வாளையும் உரையுடன் கலற்றி கொண்டான்.
வழியில் இப்போது அவனுக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என உணர்கிறான். இரட்டை வாள் இடுப்பில் இடம்பெற்று விட்டனவே. கிருஷ்ணகிரி நாயகிக்கான புதைக்குழி கடனை அங்கிருந்த பள்ளம் ஒன்றில் தன்னால் முடிந்தவரை ஆற்றிவிட்டு தலைவணங்கிய பசவராஜ் ரங்க நாயியை குதிரையில் அமர்த்தி கொண்டு வேகமாக தட்டி விட்டான். மைசூரை நோக்கி அது தங்கு தடையின்றி விரைந்து பறந்தது. இருள் நன்றாகவே வானை கவ்விக்கொண்டது. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.